पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது உலகத்தில் சில பேர் ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபிலாசபி ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு பயப்படாதீங்க, சிம்பிளாக தான் சொல்கிறேன். அதாவது அறிவு உடையவர்கள் ஜீவாத்மாக்கள். ஜீவாத்மாக்கள்னு சொல்லும்பொழுது மரம் செடி கொடியெல்லாம் கூட ஜீவாத்மாக்கள் தான். அதுலேயும் அறிவு இருக்குது. அது நகர்ந்து மூலை காற்றுல அசைகிறது சொல்கிறாங்க. அது கூட பாடும், அது கூட ஆடும், பாட்டை கேட்டு ரசிக்கும், அழும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆடு மாடு அங்கெல்லாம் ஜீவாத்மா இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் கல்லுக்குள்ளே ஜீவாத்மா இருக்கா? ஏன் இல்லை? கல்லாக அகல்லே இருந்தாங்களே. அதெல்லாம் கல்லுக்குள்ளேயும் எங்கே பெயரும் வடிவம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஜீவாத்மா இருக்குது என்பது வேத சித்தாந்தம். அது போட்டோம். ஆனால் அறிவில்லாத பகுதி ஒன்று இருக்குது. கல் அறிவில்லை, நம்ம உடம்பு கூட அறிவில்லை. அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஜீவாத்மா இருக்குது. அந்த உடம்பை தன் கண்ட்ரோலில் வச்சிட்ருக்கு. அதனால் அறிவு இல்லாத பொருள்கள் சில கட்டை போல் இருக்கும், அச்சேதனங்கள். அறிவுள்ள பொருள்கள் ஜீவாத்மாக்கள். இப்போது பிரளயம்னு வரும்பொழுது இந்த ஜீவாத்மாக்களும் சரி, இந்த அச்சேதனம்ங்கிற அறிவில்லாத பொருளும் சரி, எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து கட்டியாக இருக்குமா. அதாவது அறிவுள்ள பொருளான ஜீவாத்மாவுடைய அறிவு ஆப்ரேட் ஆகிறதில்ல. இப்போ அதெல்லாம் அவனுக்கு இந்த கட்டகை வித்தியாசம் தெரியறதில்லை, அச்சேதனம்னு சொல்லக்கூடிய பொருளுக்கும். அப்படி அச்சேதனம் போல் சேத்தனம் அதனோட கலந்து ஒரே கலந்து கட்டியாக இருக்கிற நிலைமையில், பிரளயம்ங்கிற நிலைமையில் அப்படி தான் இருக்கும். அப்போது பகவான் பிராட்டி ரெண்டு பேரும் ஒரு கான்சென்சஸ், ஒரு சங்கல்பம் செய்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா பேசி ஒரு நினைவால், ஒப்பற்ற நினைவு, ரெண்டு பேருடைய நினைவும் ஒரே மாதிரி இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு நினைவு. அதனால் அவர்களில் பிராட்டி சொல்கிறா, இது அறிவில்லாத அச்சேதனம் போல் இந்த ஜீவாத்மாவும் கிடக்கிறது. இது இப்படி இருந்தால் எப்படி முன்னுக்கு வர முடியும்? உண்மையிலே இதுவும் அயர்வரும் அமரர்களான அனந்தன் கருடன் விஸ்வக்சேனன் போல் வைகுண்டத்தில் நம்மளோட இருக்கணும். அந்த வாழ்க்கை இந்த ஜீவாத்மாவுக்கு கிடைக்கணும். இப்போது கட்டை போல் கிடக்கிறது. இதுக்கு எப்படியாவது அனந்தன் கருடன் போல் ஆக்கிறதுக்கு நாம் உபகாரம் செய்யணும்னு தாய் தீர்மானிக்கிறார். தாயின் தயை அது தனி பெருங்கருணை. அதனால் தாயார் தீர்மானிக்கிறார், இவர்களையும் நாம் அங்கே அயர்வரும் அமரர்களும் கொண்டு போய் வைக்கணும்ட்டு. அதற்காக பகவான்கிட்ட சொல்கிறா, சிருஷ்டி செய்யுங்கள், இவர்களுக்கும் உடம்பை கொடுங்க, கை காலை கொடுங்க, கை கால் கண் முதலிய இந்திரியங்களையும் கொடுங்க. கொடுத்தா அதை வச்சு இவங்க நன்கு படித்து நல்ல வேதத்தின் பொருளை உணர்ந்து நம்மை வழிபட்டு வைகுண்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இவர்களும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக ஆகலாம். இவர்களுக்கும் கைகால் முதலிய இந்திரியங்களை கொடுங்கள், இவர்களும் அயர்வரும் அமரர்களாக வைகுண்ட லோகத்துக்கு வரலாம். அதற்கு சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று திருமகள் திருமாலை தூண்டி விடுறார். அந்த தூண்டுதல் பேரில் அவளுடைய துணைவில் இருந்து இருவரும் ஒரு நினைவால் ஒரே மாதிரி சங்கல்பம் செஞ்சு இந்த ஜீவாத்மாக்களுக்கு கை கால் முதலிய உறுப்புகளை கொடுத்து சிருஷ்டி செஞ்சு தன்னை வந்து அடையும்படியாக ஏற்பாடு செய்கிறான். ஆனால் நாம் இப்படி முன்னேறி வைகுண்ட லோகம் போகிறத விரும்பாதவங்க இருக்காங்க சில பேர். அது எப்படி? நாம் நல்ல பதவி பெற்றால் விரும்பாதவங்க யார்? அது யார்? இந்த அயர்வுறும் தேவர்கள் தான். போன திருநாமத்தை விளக்கும் பொழுது அயர்வுறும் தேவர்கள்னு சில பேரை சொன்னேன். இந்திரன் என்ன, சந்திரன் என்ன, இந்த மாதிரி குட்டி தேவதைகள், சில்லற தேவதைகள். இவர்களுக்கெல்லாம் நாம் வைகுண்டம் போயிட்டால் அது கொஞ்சம் பொறுக்காது. ஏன்னா அவங்க கீழே இருக்கிறாள் மேலே எப்படி போகலாம். அதனால் இவர்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்கு நல்ல அறிவு வரைச்சி அதை கெடுக்கிறதுக்கு தான் ஏற்பாடு செய்வாங்க. பகவான்கிட்ட நம்ம நெருங்கணும்னு நல்ல முயற்சி செஞ்சோம்னா அதற்கு வில்லங்கம் பண்ணுவாங்க. இது சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. அதனால தான் யார் தவம் செஞ்சாலும் தேவேந்திரன் அந்த தவத்தை எப்படியாவது கலைச்சிருவோம். அவர்களுக்கு ஏதாவது துன்புறுத்தி
அவர்கள் தவத்தை கலைப்பது தேவர்கள் வழக்கம். ஆனால் இது பிராட்டிக்கு சம்மதம் இல்லை.